ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவருக்கு மிகப்பெரிய ஆசி அந்தஸ்து எந்த வயசில் சேரும், நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் ஒருவருக்கு இருக்கா இல்லையா, அதே போல் எதன் மூலம் தனம் சேரும், திருமணம் மூலமாக, தொழில் மூலமாக, அரசியல் மூலமாக, சினிமா மூலமாக அல்லது லாட்டரி மூலமாக அப்படின்றத நாம் தெள்ள தெளிவாக பார்க்கலாம். இப்போது படத்தில் காட்டியவாறு நீண்ட சூரிய ரகை இருந்ததுன்னா அவங்க மோஸ்ட்லி மீடியா இண்டஸ்ட்ரியில், அதாவது டிவி, சினிமா, யூடியூப் மற்றும் மேடை கச்சேரி, ஆடல் பாடல் இதன் மூலம் பிரபலம் அடைஞ்சு நிறைய சம்பாதிப்பாங்க, செலிப்ரிட்டியாக இருப்பாங்க. நடுவிரல் கீழே, அதாவது சனிமேட்டில் வி ஷேப் அல்லது செங்குத்து ரேகைகள் அல்லது திரிசூல குறி இருந்ததுன்னா அவங்களுக்கு பல வழியிலையும் வருமானம் வரும். அதாவது பல இடத்துல அவங்க தொழில் பண்ணுவாங்க. ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கும், கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சி, மும்பை, டெல்லி, கல்கட்டா, இப்படி பல இடத்துலையும் தன்னுடைய பிரான்ச் ஆஃபீஸை வச்சு தொழில் நடத்துவாங்க. ஸோ பல இடத்துல வந்து அவங்களுக்கு தனம் சேரும். அது மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த சனிமேட்டில் இருக்கக்கூடிய வி சிம்பிள், திரிசூல குறி, நிறைய செங்குத்து ரேகைகள் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. அதே போல் ஆள்கட்டு விரலுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் எக்ஸ் குறி அல்லது ஸ்டார் இது போல் அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் புகழ் கிடைக்கும். ஒரு டீம் லீடராக, ஒரு கூட்டத்துக்கு தலைவராகக்கூடிய யோகம் இருக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்குரிய ஒரு அற்புதமான ரேகை தான் இந்த பெருக்கல் குறி மற்றும் ஸ்டார் அமைப்பு குருமேட்டில் இருக்கிறது. சுண்டுவரில் கீழே இருக்கிற புதன் மேட்டில் திருமண ரகை நீண்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல ரிச்சான ராயலான குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல மணமகன் கிடைப்பார். அதே போல் ஒரு ஆணாக இருந்தால் ரொம்ப ரிச்சான, அழகான, அறிவாற்றுள்ள, நல்ல வசதி படைத்த ஒரு நல்ல பெண் அவருக்கு மனைவியாக வருவாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உள்ளங்கையில் மஞ்சள் கலரில் போட்டிருக்கு இல்லைங்களா, உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிள் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு எவ்வளோ பணம் வருதோ அதில் கொஞ்சம், அதை ஒரு 10% செலவு பண்ணிவிட்டு 90% சேர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இந்த முக்கோணம், மணி ட்ரையாங்கிள் அல்லது செல்வளத்தை குறிக்கக்கூடிய இந்த அமைப்பு. அதே போல் சந்திரமேட்லேருந்து ஒரு ரேகை விதி ரேகையோட அல்லது சூரிய ரேகையோட ஜாயிண்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு நிறைய ஃபாரின் ட்ராவல் ஏற்படும். பெண்களால் யோகம், லாபம், ஆதாயம் கிடைக்கும். வெளிநாடு போயிட்டு செட்டில் ஆகக்கூடிய யோகம், அதாவது இமிக்ரேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு நாட்டுக்கு போயிட்டு பர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கி அங்கேயே செட்டில் ஆவாங்க. அங்கேயே சொத்து சேர்க்கை ஏற்படும். அங்கேவே மிகப்பெரிய அளவில் வசதி வாய்ப்போடு வாழ்வாங்க. அப்படி இல்லைன்னா வெளிநாடு பொருளை வாங்கி நம்ம நாட்டில் விற்கிறது, நம்ம நாட்டு பொருளை வாங்கி அங்கே விற்கிறது அப்படின்னு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் வெளியில் போய் செட்டில் ஆனாலும் சரி, அல்லது வெளிநாட்டில் தொடர்ச்சியாக நிலையாக வருமானம் வர மாதிரி தொழில் நிறுவனத்தை ஏற்படுத்தி அதை இங்கேருந்து ரிமோட் மூலம் ஆப்ரேட் பண்ணாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெளிநாடு யோகத்தை, வெளிநாடு பயணத்தை இந்த சந்திரமேட்லேருந்து செல்லக்கூடிய பயண ரேகை குறிக்குது. அதே போல் மேல் செவ்வாய்மேட்லேருந்து ஒரு ரேகை சூரிய மேட்டை டச் பண்ணியிருந்ததுன்னா அவங்களுக்கு கணக்கு வழக்கில்லாத அளவுக்கு நிலபுலன் சேரும், அதாவது நிறைய சொத்து சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லுது. ஆயில் ரேக்கு பக்கத்தில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் லைன் நல்ல செல்வாக்கு தரும். ஆயிரக்கணக்கான பேருடைய பேக்ரவுண்டு தரும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிற்பாங்க. அது எங்கேயா இருந்தாலும் சரி, நடுரோடாக இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது சண்டே நடக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு எங்கே நடந்தாலும் சரி, உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேர் சப்போர்ட்டாக, உதவியாக இருப்பாங்க. அதைத்தான் இந்த விதிரேக்கு இணையாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் லைன் சொல்லுது. அதே போல் ஆள்காட்டு விரலுக்கு கீழே இருக்கிற குருமேட்டிலேருந்து இதே ரேகை ஸ்டார்ட் ஆனால் நீங்கள் ரொம்ப தங்கமான மனதுடையவர், சிறந்த மனசாட்சி உள்ள நேர்மையான மனிதர், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் ஏமாற்றி மேலே வரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல கருத்து சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரேகைகள்லாம் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு பல வழியில் வருமானம் வரும். நீங்கள் நீதிமானாக இருப்பீங்க, நல்ல தனம் சேரும், நல்ல வாகன யோகம், வெளிநாடு பயணம், நீண்ட ஆயுள், செல்வாக்கு, சொத்து சேர்க்கை எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நண்பர்களே.